ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்களேன், கொஞ்சம் சீக்கிரம். மேடம், இங்க நிக்காதீங்க, அப்படி போய் உட்காருங்க. சிஸ்டர், சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? இந்த பூங்குடி வர இன்னும் வரவே இல்லை. ஏன் இன்னும் இவ வரல? கடவுளே, என் அத்தைக்கு ஒன்னும் ஆக கூடாது. பூங்குடி, சீக்கிரம் வாடி. ஸ்ருதி, வலிய விடுன்னு சொன்னேன். ஏய், அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. விளையாடாத ஸ்ருதி, மரியாதையா வழிய விடு. ஏய், முடியாது. நீ இங்க இருந்து என்ன மீறி எப்படி போற நானும் பாக்குறேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என் அம்மா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்க அம்மாக்கு இந்த மாதிரி நடந்தா நீ போய் பார்க்காம இருப்பியா? எங்க அம்மாவை தலை முழுகிறேன்னு நான் எழுதி கொடுக்க மாட்டேனே. எங்க அம்மா ஒன்னும் உங்க அம்மா மாதிரி கீழ்த்தனமால நடந்துக்க மாட்டாங்க. சரி, தப்புதான், எல்லாமே தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிடு. இப்ப தயவு செஞ்சு என் அம்மாவை நான் போய் பார்க்கணும், என்ன விடு. உன்னை எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு ஏன் அம்மா சொல்லிருக்காங்க? ஏய் ஸ்ருதி, இவ என்னை எப்படி இழுத்து தள்ளினா தெரியுமா? இவளை எக்காரணத்தை கொண்டு போக விட்டுறாத. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்க 2 பேரையும் நான் கெஞ்சி கேக்குறேன், வழிய விடுங்க. நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, இல்ல கொஞ்சி கேட்டாலும் சரி, உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? ஐயோ ஸ்ருதி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், ப்ளீஸ், நான் எங்க அம்மாவை போய் பார்க்கணும். ஏய், நீ கால்ல விழுந்து கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். ஏய், இவகிட்ட என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? நீ போய் சாவி எடுத்துட்டு வா, நாம பூட்டிட்டு போய் ஓரமா உட்காருவோம். இவ எப்படி போறான்னு நான் பாக்குறேன். பெரியமா, அவளை விட்டுறாதீங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். நீ எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். ஏய், என்ன நீ முறைச்சா நாங்க பயந்துருவோமா? என்னடி பாக்குற? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இப்பவாது உங்க அம்மா தான் பார்க்க விடல. ஏதாவது சேட்டை பண்ண வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட முடியாதபடி பண்ணிடுவோம். என்னடி ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? வழிவிடு. இல்ல, நான் விட மாட்டேன். என்னடி திருப்பி திருப்பி அடிக்கிற? ஐயோ ஐயோ, இவ்ளோ தைரியம் இருந்தா என் பெரியம்மா மேலே கை வைப்ப. என்ன என்ன
போனா போது சின்ன பொண்ணுன்னு பார்த்தா என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? என்ன ஏமலையே கை வச்சிட்டல? நீ எப்படி இங்க இருந்து வெளியே போற நான் பாக்குறேன்டி. ஏய், உங்க அம்மா செத்தா கூட நீ போய் பார்க்க முடியாதுடி. அவ சாம தாண்டி போறா, கண்டிப்பா செத்துருவா. எங்க அம்மா நீ எப்படி சொல்லலாம்? ஐயோ ஏய், ஐயோ என்னடி அவ போயிட்டா? பெரியமா எங்க வந்த? அம்மாவை பாக்குறதுக்காக வந்தேன். யாரோட அம்மாவை? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? யாரோட அம்மாவன்னு கேட்டேன். என்னோட அம்மாவை தான்ப்பா. யாரு உன் அம்மா? அதான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை எழுதி கொடுத்துட்டே, அப்புறம் என்ன? அப்பா ப்ளீஸ்ப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. ஒரே ஒரு தடவை மட்டும் அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. இந்த மாதிரி நீ அழிச்சாட்டம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் போலீஸ் வச்சு அவங்க முன்னாலே எழுதி வாங்கினேன். இந்த பாரு, இப்ப நீ வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ண முடியாது, பிரச்சனையும் பண்ண முடியாது. உனக்காக 100 பேர் வரவும் மாட்டான். ஏன்னா நீயே உன் கையால கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்க உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நீ யாரோ தெருவுல போறவ, அப்படியே போயிரு. சரிங்கப்பா, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லதான். நான் தெருவில் நிக்கிறவதான். ஆனா ஒரே ஒரு தடவை அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. யார வேணாலும் என் முன்னாடியே பார்க்க விடுவேன், ஆனா உன்னை மட்டும் பார்க்க விட மாட்டேன். அப்பா 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 ப்ளீஸ்ப்பா, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன்ப்பா. ஒரே ஒரு தடவை மட்டும் அம்மாவை பார்த்துட்டு நான் போயிடுறேன்ப்பா. இந்த பாரு, நீயா இங்க இருந்து போயிட்டா நல்லது, இல்லைன்னா அப்பா 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 ப்ளீஸ்ப்பா, நான் அம்மா பக்கத்துல கூட போக மாட்டேன்ப்பா. தூரத்துல இருந்து அவங்க முகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன்ப்பா. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை உள்ள விட மாட்டேன். அதே மாதிரி நீ பாக்குறதா இருந்தா உங்க அம்மா உயிர் போயிரும், பரவாயில்லையா? அப்பா அப்பா ஏய், நான் தான் சொந்தமில்ல பந்தமில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்பான்னு ஒப்பான்னு இருக்க. இப்ப நீயா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு அடிச்சு வெளியே தள்ளணுமா? சொல்லு. மாமா, எனக்காக மாமா. இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்ல மாமா. அதனால நான் தான்